ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நாள் இலங்கையில் இனி ஒருபோதும் எந்த ஒரு இனம் சார்ந்த அப்படி இல்லை என்றால் மதம் சார்ந்த மோதல்களுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உறுதியான உத்தரவாதத்தையும் மக்களுக்கு வழங்குவதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி நீர்கொழும்பில் நடந்த தேசிய மீலாத் விழாவில் தெரிவித்திருக்கிறார். நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளின் சாராம்சமான அமைதி, மனிதநேயம் மற்றும் ஏழைகள் குறித்த பொருளாதார பார்வை என்று அனைத்தையும் யதார்த்தமாக்குவதற்கான ஆட்சியை கட்டியெழுப்பியுள்ளோம் என்றும் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஜனாதிபதியின் இந்த வாக்கியங்கள் இன்றைய திகதியில் மிக முக்கியமான ஒன்று. இப்போது சமூக ஊடகங்களை பார்த்தால் தெரியும், நாம் கால சக்கரத்தில் ஏறி 2018-19 காலப்பகுதிக்கு போய்விட்டோமோ என்று கூட கலக்கமடையும் அளவுக்கு இனவாத பக்கங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. முன்னர் வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கியவர்களுக்கு அஜெண்டாக்களை முன்னெடுத்த எஜமானர்கள் தான் படியளந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் கக்கும் இனவாத விஷத்துக்கு பணமும் கொடுத்து ஊக்குவிப்பு செய்கின்றன சமூக ஊடகங்கள். தமிழர்களிடம் முஸ்லிம்கள் தான் உங்கள் எதிரிகள் என்று சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களிடம் தமிழர்கள் தான் உங்கள் எதிரிகள் என்கிறார்கள். பேஸ்புக்கில் சிங்கள இனவாத பக்கங்களை போய் பார்த்தால் அவர்கள் இது சிங்கள நாடு என்றும் சிறுபான்மையினருக்கு இங்கே இடமில்லை என்றும் அரத பழசான கோஷங்களுடன் கடை விரித்திருக்கிறார்கள். இந்த விஷ செடிகள் எல்லாம் இப்போது துளிர் விட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. நாம் இனவர்க்க முரண்பாடுகளால் பிளவுபட்டு பல லட்சம் பேரை பலி கொடுத்த ஒரு தேசத்தின் குடிகள். நாம் அத்தனை இயற்கை வளங்களும் கொட்டிக் கொண்டிருக்கும் தேசத்தின் பூர்வீக குடிகளாக இருந்த போதிலும் புதையல் மேல் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்பது போல சர்வதேசத்திடம் இன்னமும் உதவிக்கரம் ஏந்தியபடிதான் இருக்கிறோம். இன்று அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அடுத்த வாரம் நம் பொருளாதாரம் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸின் சக்கரம் சில்லுகள் திடீரென்று கலன்று போனது போல குலுங்கி போய்விடும். இந்த நாட்டில் வாழும் இனவாதிகளுக்கு பேச சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பாரம்பரியம் பற்றி, கலாச்சார செழுமியங்கள் பற்றி, பண்பாடு பற்றி பக்கம் பக்கமாக வகுப்பெடுப்பார்கள். ஆனால் அந்த பேச்சுக்களால் ஒரு பெரல் எண்ணெய் கூட வாங்க முடியாது. பேச்சு பல்லக்கு, தம்பி கால்நடை போன்ற ரகம்தான் அது. ஜனாதிபதி அவருடைய உரையிலே சொல்லுகிறார், நமது நாட்டின் புவியியல் அமைவிடம், நமது மக்களின் திறமைகள் மற்றும் ஆற்றல்கள், எமது நாகரிக வரலாறு, இயற்கை வளங்கள் மற்றும் உலகில் உள்ள எந்த ஒரு வளர்ந்த சமூகத்துடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய மனித வளம் எல்லாம் எம்மிடம் இருக்கின்றன. நாடு அபிவிருத்தி அடைவதற்கும் மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வழங்குவதற்கும் தேவையான பல காரணிகள் எமது நாட்டில் காணப்பட்ட போதிலும் எம்மால் இன்னும் அந்த வளர்ந்த நிலையை அடைய முடியாமல் போயுள்ளது. நாட்டில் அந்த வளர்ந்த நிலையை உருவாக்குவதற்கு சில முக்கியமான அடித்தளங்கள் தேவைப்படுகின்றன. அந்த அடித்தளத்தை பலப்படுத்தாமல் எம்மால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியாது என்றாலும் நீண்ட காலமாக எமது நாட்டில் நடந்த மோசமான மற்றும் அழிவு பாதையான செயல்பாடுகள் எமது நாட்டின் அந்த அடித்தளத்தையே சீர்குலைத்துள்ளன என்று ஜனாதிபதி அவருடைய உரையில் சொல்லிக் கொண்டு போனார். நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறோம், வளர்ச்சியடைந்த நாடுகளில் தேர்தல் ஒன்று வரும்போது நாட்டினுடைய பொருளாதாரம், வெளியுறவு கொள்கைகள், அகதிகள் பிரச்சனை, காலநிலை மாற்றம் என்று ஏகப்பட்ட விடயங்கள் விவாதிக்கப்படும். ஆனால் இங்கே நமது நாட்டில் அப்படி எதுவுமே இருந்ததில்லை. முஸ்லிம்களினுடைய சனத்தொகை அதிகரிக்கிறது என்றும் அவர்கள் கொத்துரொட்டிகளில் கற்பத்தடை மாத்திரை கலந்து விநியோகிக்கிறார்கள் என்றும் அடித்து விடுவார்கள். புலிகள் மீள எழுந்து விட்டார்கள், இந்த தேசத்தை காக்க இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்பார்கள். இதையெல்லாம் சாமர்த்தியமாக முஸ்லிம் தமிழ் அரசியல் வியாபாரிகள் பிசினஸ் ஆக்குவார்கள். கேட்டீர்களா கதையை? நமக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் நாம் தொலைந்தோம், நமது உரிமைகள் எல்லாம் 6 அடி ஆழத்தில் புதைந்துவிடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் தப்பி தவறி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதலில் போய் பந்தியிலே முதல் ஆளாக உட்கார்ந்து கொண்டு பாயசம் சாப்பிட தயாராவது யார்? அது எல்லோருக்குமே தெரியும். இதற்கு பழைய சரித்திர ஏடுகளை எல்லாம் திருப்பி பார்க்க தேவையில்லை. 2020 நடந்த கூத்துகளை மீட்டி பார்த்தாலே தெரியும். முஸ்லிம் வெறுப்பை மொட்டு அளவுக்கு தமது ஆட்சியை பிடிக்கும் அஜெண்டாவில் புகுத்திய கட்சி இலங்கையில் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி பலரும் அப்போது விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அந்த அளவுக்கு படு மோசமாக இருந்தன அவர்களுடைய உளறல்கள். இந்த இனக்குரோதத்தின் விதைகள் 2017களில் பேஸ்புக் எங்குமே ஆரம்பமாகிய பிறகு சிவில் சமூகத்துக்குள் ஒரு வைரஸ் போல பரவி 2019களில் நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கோரத்துடன்
அவை மேலும் மெருகூட்டப்பட்டிருந்தன. ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். பசில் ராஜபக்சவுக்காக இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவருக்கு பார்லமெண்டத்தில் அங்கம் வகிக்கலாம் என்று ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அப்போது கோவிட் காலம் வேறு. இறந்த முஸ்லிம்களினுடைய உடல்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைக்கு எதிராக எரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் கோட்டாபயவும் பொதுஜன பிரமுனவுக்கும் வாக்களிப்பதே பாவம் என்று மேடை தோறும் ஏறி மக்கள் உணர்வுகளை கிளறி வாக்கு சேர்த்த பலரின் பெயர்களை பட்டியலிட்டு சொல்லலாம். அந்த கோஷ்டி சத்திய தலைவர் 1, சத்திய தலைவர் 2 என்று 2 கட்சிகளின் உறுப்பினர்கள். அவர்கள் ஆதரவாக அதற்கு கையை உயர்த்தினார்கள். சத்திய தலைவர் 1 மற்றும் சத்திய தலைவர் 2 இருவரும் எதிர்த்து வாக்களித்தார்கள். பின்னாளில் இதில் ஒரு சத்திய தலைவர் மன்னிப்பெல்லாம் கூட கொடுத்து அசத்தி இருப்பார். இப்படித்தான் இவர்களுக்கு இது ஒரு வியாபாரம். இதைத்தான் காலாகாலமாக செய்து வந்தார்கள். வடமாகாணத்தில் போய் தமிழ் தேசியம், சுய நிர்ணயம் என்றெல்லாம் கதையளப்பார்கள் சிலர். மக்களும் சினிமா மாதிரி வாய் பிளந்து பார்த்தவாறு சில்லறைகளை எல்லாம் சிதற விடுவார்கள். அவர்கள் ஊரில் வைத்து யாரையெல்லாம் சகட்டு மேனிக்கு வறுத்தெடுத்தார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு தலைநகர பாட்டிகளில் வறுத்த கோழியை புசித்துக் கொண்டு சூடான பானத்தை பருகிக் கொண்டிருப்பார்கள். கடந்த 50 வருட கால அரசியலை மீட்டி பாருங்கள். நாம் சொல்வது நிஜம் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். இனவாதத்தை முதலீடாக வைத்து ஆட்சி செய்யும் சிங்கள வலதுசாரிகளும் இனவாதிகளும் இந்த சிறுபான்மை அரசியல் புரோக்கர்களை பொறுத்தவரை ஒரு வரம். குழந்தைக்கு நிலா காட்டி சோறு ஊட்டுவது போல அவர்களுக்கு தமது மடியை நிரப்பிக்கொள்ள இந்த இனவாத கும்பல் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாகிறது. 2024ஆம் ஆண்டு நடந்த ஆட்சி மாற்றம் இவர்கள் யாருமே எதிர்பாராத ஒன்று. பேரம் பேசும் அரசியல் என்ற பெயரில் எந்த ஒரு தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிக்கும் வந்து முட்டு கொடுத்து காலை வார முடியாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி 3/2 பங்கு பலத்துடன் பாராளுமன்றத்தை நிறுவி இருக்கிறது. கடந்த 2 வருடத்தில் இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பற்றி நாம் புதிதாக விமர்சனம் செய்ய தேவையில்லை. ஆங்கிலம் பேச தெரியாதவர்கள் IMF உடன் பேச முடியாமல் திணறி ஓடுவார்கள். 6 மாதம் தாங்க மாட்டார்கள். மற்றொரு கோட்டாபயவாகத்தான் இது போய் முடியும் என்றெல்லாம் எதிர்வு கூறியவர்களை இன்று தோச்சடித்தும் தேட முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது. பொருளாதார நிலைமையை ஓரளவுக்கு சரி செய்து விட்டார்கள். ஆனால் மக்களின் துயர் இன்னும் முழுமையாக தீரவில்லை. குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன, குற்றங்களும் இருக்கின்றன. இங்கேதான் குறைகளும் குற்றங்களும் இல்லாமல் இருந்திருக்கின்றன. இது தவிர பாதாள உலகத்துக்கு எதிராக, போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக, கடந்த காலத்தில் அரச கஜானாவை தின்று தீர்த்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கும் யுத்தம் பற்றி நாம் தினமும் உங்களுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படும் ஷிரான் பாசிக் போன்ற போதை உலகின் காட்ஃபாதர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது என்பது அனுரவினிடத்தில் வேறு எந்த ஜனாதிபதி இருந்தாலும் சாத்தியமாக இருக்குமா? இப்படி எல்லாம் நிலைமை இருக்கும் போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் 20ஆம் தேதி வர இருக்கும் போது மகா மூளையாக இருந்ததாக கூறப்படும் சுரேஷ் சலே போன்றோரை விடுவிக்குமாறு அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கவும் ஊழல் வழக்குகளை விசாரிக்கவும் விசேட மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் போது முன்னாள் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொது பணத்தை ஏப்பமிட்ட குற்றச்சாட்டுகளில் சிறை சென்று கொண்டிருக்கும் போது இந்த செயல்முறையை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை யாருக்காவது இருக்காதா என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் போதித்தது போல சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். எமது நாட்டில் செல்வந்தர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் சட்டம் அமுல்படுத்தப்படுவதில்லை என்றும், சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது என்றும் ஒரு சமூக கருத்து நிலவியது. அல்லது மதம், கலாசாரம் என்பவற்றின் அடிப்படையில் சட்டம் மாறுபடுகிறது என்ற எண்ணமும் இருந்ததோடு மக்கள் இதற்கான கசப்பான அனுபவங்களை பெற்றிருந்தனர். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு வளர்ந்த நாட்டை உருவாக்க முடியாது என்பதால் சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்ற உறுதியான உத்தரவாதத்தை நாம் மக்களுக்கு வழங்கி வருகிறோம். அவர் பலசாலியா அல்லது பலவீனமானவரா, பணக்காரரா அல்லது ஏழையா, அவரது மதம் மற்றும் கலாச்சாரம் என்ன என்ற எந்த ஒரு வேறுபாடும் இன்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நாம் தற்போதைய செயற்பாடுகள் மூலம் முன்மாதிரியாக காட்டி வருகிறோம் என்று ஜனாதிபதி நேற்றைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். விளிம்பு நிலை மனிதர்களை மட்டுமே கூண்டிலேற்றிய சட்டம் இன்று சமூக அந்தஸ்துள்ள உயர் குலாமை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எந்த பேயுடன் சேர்ந்தாவது இந்த ஆட்சியை வீழ்த்துவேன் என்கிறார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் துஷார இந்துரை எந்த அளவுக்கு ஆடி போயிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது விமல் வீரவன்சவோ, கம்மான் பிளவோ அல்லது நாமலோ சொல்லி இருந்தால் கடந்து போய்விடலாம். ஆனால் முழுக்க முழுக்க சிறுபான்மை வாக்கு வங்கியை எதிர்பார்த்து கிடக்கும் ஒரு கட்சியின், சிறுபான்மை கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் கட்சியின் உறுப்பினர் சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு விடயம் தெளிவாகிறது. அரசியல்வாதிகள் தமது அதிகார வேட்கைக்காக எதையும் செய்வார்கள் என்பது நிரூபணமாகிறது. இவர்களுடைய அஜெண்டா என்னவென்று தெரியவில்லை. சமூக ஊடகங்களில் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கும் போக்கை பார்க்கும் போது எதுவும் ஆரோக்கியமாக தெரியவில்லை. ஜனாதிபதி, பிரதமர், இலங்கை போலீஸ் மற்றும் செய்தி சேனல்களின் பக்கங்களில் மத நல்லிணக்கம் பற்றிய செய்திகளுக்கு சிரிப்பு ஈமோஜிக்களை வழங்கி காமெண்ட்ஸ்களில் மிக மோசமாக திட்டும் புது பண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாட்ஸை வைத்து செயற்கையாக ஹாஹா ரியாக்ட் செய்தாவது ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்று பார்க்கிறார்களோ என்னவோ. திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அதை மக்கள் ஒரு கட்டத்திலே நம்புவார்கள் என்றார் ஹிட்லரின் வலக்கரம் போல இருந்த கோயபல்ஸ். கோயபல்ஸும் ஹிட்லரும் இறந்து போய் ஹிட்லரின் அடையாளங்கள் எல்லாம் ஜெர்மனியில் இருந்து ஒழிக்கப்பட்டாலும் அவர்கள் ஏற்படுத்திய பாசிச கொள்கைகள் மட்டும் இன்னமும் இலங்கை போன்ற நாடுகளில் ஆழ ஊடுருவி இருக்கின்றன. தான் பெரியவன், தன்னுடைய இனம்தான் பெரிது என்று கருதி கொண்டு மற்ற சமூகங்களின் உரிமைகளை மொத்தமாக மறுத்து வன்முறை, அடக்குமுறை சித்தாந்தத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு பெயர்தான் பாசிசம். நாம் பாசிஸ்டுகளால் ஆளப்பட்டோமோ இல்லையோ, நாம் பாசிச அதிகாரிகளால் நெருக்குதலுக்குள்ளானோமோ இல்லையோ, பேஸ்புக்கிலும் இதர சமூக ஊடகங்களிலும் தமிழ், முஸ்லிம், சிங்கள இனவாதிகள் மாறி மாறி அடித்துக் கொள்ளும் போக்கு நாளை சிவில் சமூகத்துக்கு வர முன்னர் அதை தடுப்பது அரசின் கடமை. தமிழில் எழுதப்படும் அத்தனை அபத்தங்களையும் புலனாய்வு பிரிவுகள் கண்காணிக்க வேண்டும். உரிய தரப்பினரிடம் அவற்றை காட்டி அப்பட்டமான பொய்களை, புரட்டுகளையும் எழுதுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னதான் இன முறுகளுக்கு ஜனாதிபதி இடமில்லை என்று சொன்னாலும் சமூக ஊடகங்களில் இருக்கும் ஆபத்தான போக்கு ஒரு நாள் பெரும் வினையாக மாறக்கூடும். சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற பல மிகு நிறுவனங்களில் எந்த ஒரு எதிர்ப்பையும் சட்டை செய்யாமல் 22வது அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற முயல்வது போல வெறுப்பு பேச்சுக்கு எதிராக சிங்கப்பூர் பாணியில் ஒரு அதிரடியான சட்ட மூலம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டால்தான் இந்த நாடு இனவாத காட்டுமிராண்டித்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு நாளை எம் தலைமுறைகள் ஒரு பாதுகாப்பான நாட்டில் வாழும். எம் முன்னோர்கள் ஒரு தோல்வி கண்ட தேசத்தில் வாழ்ந்து இறந்து போனார்கள். நாம் இப்போதுதான் பாதி கிணறு தாண்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைமுறைகளாவது இந்த நாட்டில் சுபீட்சமாக வாழ பலமான ஒரு அஸ்திவாரம் நமக்கு அவசியம். அந்த அஸ்திவாரத்தை அமைக்க பொருத்தமானவர் ஜனாதிபதி என்பதால் அவர் இப்போது துளிர்விட தொடங்கி இருக்கும் இனவாத தீயை அணைக்க சகல அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.